திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகர் அருகே பணியில் இருந்த போக்குவரத்து காவலரை பாமக நிர்வாகி கன்னத்தில் அறைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமக நிர்வாகி மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? காவல்துறையினரை மிரட்டும் காட்சிகள் எல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நிகழும் என்ற நிலை மாறி தற்போது நிஜமாகவே போக்குவரத்து காவலரை அரசியல் பிரமுகர் தாக்கிய சம்பவம் அரங்கேறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லாரியை தடுத்து நிறுத்தி அபராதம் விதித்த போக்குவரத்து காவலரை அரசியல் பிரமுகர் கன்னத்தில் அறைந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகரைச் சேர்ந்தவர் பாமக நிர்வாகியான குபேந்திரன். முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்த குபேந்திரன் தற்போது பாமக மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்து வருகிறார். இவர் கனரக லாரிகளை கொண்டு தொழில் செய்து வருகிறார். 2 தினங்களுக்கு முன்பு மாலை வேளையில் மணலி புதுநகர் அடுத்த ஈச்சங்குழி பகுதியில் மணலி போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த குபேந்திரனின் லாரியை மடக்கிய போலீசார் சோதனை செய்து லாரிக்கு அபராதம் விதித்திருக்கின்றனர். உடனே இதுகுறித்து லாரி ஓட்டுநர் பாமக நிர்வாகியான குபேந்திரனுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். ஆத்திரத்தில் சீறிய அவர் சிறிது நேரம் கழித்து சம்பவ இடத்திற்கு வந்து போக்குவரத்து காவலரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். தனது லாரிக்கு எப்படி அபராதம் விதிக்கலாம் என்று எகிரிய அவர் ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய நிலையில் போக்குவரத்து தலைமை காவலர் சரவணனை கன்னத்தில் அறைந்திருக்கிறார். அவரது செல்போனையும் குபேந்திரன் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தலைமை காவலர் சரவணன் அளித்த புகாரின் பேரில் மணலி புதுநகர் போலீசார் குபேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பணியிலிருந்த போக்குவரத்து காவலரை அரசியல் பிரமுகர் கன்னத்தில் அறைந்த சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.